கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம மதுரை மாவட்டத்துல பாரம்பரிய அரிசியையும் சிறுதானியத்தையும் பயன்படுத்தி ஹோம்மேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சரோஜினி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் பத்தியும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் பெண்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ மிஸ் பண்ணாம நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், என்னுடைய பெயர் சரோஜினி. மாப்பிள்ளை செல்வதானியம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் மதுரை வில்லாபுரத்துல வீட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா ஹோம்மேட் பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரைனிங் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாவே என்னுடைய ட்ரைனிங் போயிட்டு இருக்கு மேம். சூப்பர் மேம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுடைய இந்த ஜர்னி? இது நான் கொரோனா டைமிங்ல எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல எங்களுக்கு இடிஐ மூலமா எனக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்சிச்சு. அப்பயில நான் 12 வருஷம் டீச்சரா இருந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த நேரத்துல வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருந்து என்ன பண்ணலாங்கிற ஒரு திங்கிங் இருக்கும்போது கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. அத நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைக்கும் போது அது நல்ல உணவா இருந்ததுனால என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பெண் குழந்தைக்கு நான் அதை கொடுத்தேன். ரொம்ப அவங்களுடைய லோ ப்ரெஷர் மாத்துச்சு. என்னுடைய தம்பிக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த உணவு முறைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு 1 வருஷம் ஆபரேஷனை கூட தள்ளி போட்டுச்சு. அதனால அந்த உணவு முறைகளை ஏன் வெளியே கொண்டு வரக்கூடாது, குழந்தைகளுக்காக ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முதல் காரணம். ஓகே, சூப்பர் மேம். இப்போ எவ்வளவோ பிஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்தீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி இப்போ சொன்னீங்க. ஸோ உங்களோட பிரச்சனையை சரி பண்ணதுனால இதை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்க. இப்போ பாரம்பரிய அரிசிகள் சிறுதானிய உணவுகள் தான் நீங்க தயாரிச்சு கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ என்னென்ன பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்களை பயன்படுத்துறீங்க? சிறுதானியம் ஒரு பேசிக்கா ஒரு 7 தான் இருக்கு. வரகு, சாமை, திணை, கேழ்வரகு. அதுலயே பாத்தீங்கன்னா சோளத்திலேயே சிகப்பு சோளமும் இருக்கு, வெள்ளை சோளமும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மையும் இருக்கு. வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்னுடைய முறுக்கு ரொம்ப எண்ணெய் கண்டென்ட் இல்லாம இருக்கும். அது நிறைய நரம்புக்கு நல்லது. ஆனா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறதுனால இந்த சிறுதானிய வகைகளும் பாரம்பரிய அரிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூங்கார் அரிசி, கவுனி அரிசி, காட்டு யானம், குள்ளக்கார், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் அரிசி நிறைய நான் ஒரு 25 வகை நாங்க விற்பனைக்கும் வச்சிருக்கோம். அதுல மதிப்பு கூட்டலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ என்னென்ன மதிப்பு கூட்டல் பண்ணி என்னென்ன உணவுப் பொருட்களை தயாரிச்சு நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய யூனிக் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லட்டு தான் மேம். லட்டுலயே பாத்தீங்கன்னா 25 வகையான லட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது போக பாரம்பரிய அரிசியில பாத்தீங்கன்னா முறுக்கு, கஞ்சி மிக்ஸ் நிறைய வெயிட் லாஸ்க்கு இருக்கு, வெயிட் கெயின் அந்த சொல்லுவாங்கல்ல வெயிட் கெயினுக்கும் அந்த அரிசிகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி முறையிலாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாவு வெரைட்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மில்லட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெயினா பொங்கல் மிக்ஸ் இருக்கு. அதுலயும் லட்டு வெரைட்டி ஆஃப் லட்டு, முறுக்கு வகைகள் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ராகியில ஸ்பெஷல் என்னுடைய யூனிக் பாத்தீங்கன்னா ராகி அல்வா. ஓகே, சூப்பர் மேம். இப்போ ஸ்பெஷலா இந்த சிறுதானியங்கள்ல எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சூப்பரான உணவுப் பொருட்களை நீங்க தயாரிச்சு ஹெல்தியான முறையில கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முதலீடுங்கிறது தேவைப்பட்டிருக்கும்ல மேம்? ஸோ எவ்வளவு முதலீட்டுல இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? ஆரம்பிக்கும் போது நிஜமாவே எனக்கு முதலீடே கிடையாதுங்க. எங்க வீட்டுல நாங்க சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிறத அதை அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஃபீட்பேக் வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதான் நான் ஆரம்பிச்சது. நான் ஒரு ப்ராடக்ட் இப்ப இன்னைக்கு சேல்ஸ் கொடுக்குறேன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு தான் நான் அதை கொடுப்பேன். அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வச்சுதான் நான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். இப்போ ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு தொழில் ஆரம்பிச்சு இப்போ நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் சிறுதானியங்களுடைய வரவேற்புங்கிறது இன்னைக்கு இருக்க காலத்துல வேணும்னா ஓரளவுக்கு இருக்கலாம். பட் நீங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு சிறுதானியத்துல புதுசா ஒரு ப்ராடக்டை நீங்க சிறுதானிய லட்டு, சிறுதானியத்துல ஒரு ஹல்வா அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது அதுக்கு மக்கள் மத்தியில வரவேற்புங்கிறது எப்படி இருந்துச்சு மேம்?
வந்து சாப்பிட தயங்குனாங்க. ஏன் தயங்குனாங்கன்னா, லட்டுனாலே இந்த நாக்குல ஒட்டுது, நல்லா இருக்காது, அதுவும் சிறுதானியத்துல பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி தான் வந்து ஒரு அதே வச்சிருந்தாங்க. அதுல நம்ம எப்படி யூனிக்கா கொடுக்கலாங்கிறது, நான் கடையில வாங்கின லட்டுக்கும் நம்ம லட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்க்கும்போது தான் ஒயிட் சுகர் நிறைய ஆட் பண்றதுனால திகட்டுற மாதிரி இருந்துச்சு கடையில வாங்குற லட்டு. அதனால ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு அந்த நாக்குல ஒட்டுறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜீனி சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா சில பேருக்கு நெஞ்செரிச்சல்லாம் வரும். அப்ப அதுல இருந்து என்ன டிஃபரெண்டா பண்ணலாங்கிறது தான் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், எள்ளு, எது நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கோ அந்த நாக்குல ஒட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கானது தான் நான் கண்டுபிடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து வகுப்பு படிக்க வர்றவங்களே என்னன்னா, இந்த லட்டு அவங்க கைக்கு மட்டும் எப்படி டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி வர்றவங்க இன்னைக்கு வரைக்கும் பல 1000 பேர் இருக்காங்க மேம். சூப்பர் மேம். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் வரவேற்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ பொதுவாக நம்ம சிறுதானியங்களை அதிகமாக கான்செப்ட் எடுத்து பண்ணுறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி மேம், அதாவது சிறுதானிய உணவுகளில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? சிறுதானிய உணவுகள் வந்து எல்லாருமே எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும், சில பேருக்கு வந்து ஒத்துக்குறாம போகும். ஆனா சிறுதானிய உணவுகளை முத சாப்பிட்றவங்க ஒவ்வொரு எந்த சிறுதானியத்தையும் ஒரு சிறுதானியத்தோட இன்னொரு சிறுதானியத்தை வந்து சேர்க்கவே கூடாது. ஏன் தெரியும்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கு. அதோடைய தன்மைகள் மாறும்போது நம்மளுடைய உடல்நிலை மாற காரணமே அதுதான். அப்போ ஒரு சிறுதானியத்தோட ஒரு சிறுதானியம் கட்டாயமா யாரும் சாப்பிடக்கூடாது. அப்போ அதுக்கு எப்படி சாப்பிட்றாங்கிற ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம பண்ணணும். சிறுதானிய உணவுகளே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊற வச்சுதான் நம்ம சாப்பிடணும். பாரம்பரிய அரிசினா 8 மணி நேரம் கட்டாயமா ஊற வச்சுதான் சாப்பிடணும். சிறுதானிய உணவா எடுத்துக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு புளிப்பு சுவையோட சைடிஷ் இருக்கணும். கட்டாயமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே கம்மங்கூழ் எல்லாம் நீங்க சாப்பிட்றீங்க, புளிச்ச மோர் சேர்த்திருப்பாங்க, இல்லைன்னா புளிச்ச கீரை, புளிச்ச அந்த கத்திரிக்காய் பச்சடின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா ஊறுகாய், இந்த மாதிரி வச்சுதான் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே அதோடைய தன்மையை குறைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம சாப்பிட்றோம். ஓகே மேம். இப்போ சிறுதானிய உணவுகள் சில பேருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தினாலும் அது நிறைய நன்மைகளை தரக்கூடியதாகவும் இருக்கு. இப்போ வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரெகுலராக நம்ம ஒயிட் ரைஸ் அந்த வெள்ளை அரிசி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் பொதுவாக இந்த பாரம்பரிய அரிசிகளை யாருமே ரெகுலராக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த பாரம்பரிய அரிசிகளோட அவசியம் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அதை டெய்லியும் பயன்படுத்தலாமா மேம்? கட்டாயமா பயன்படுத்தலாம். அதுக்காக தான் நம்ம பயிற்சி கொடுக்கும். ஏன் வந்து அதை எடுக்கணும், நிறைய நேரம் வேகுது, அதனாலதான் அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப வந்து நிறைய தேடல் இருக்கு, எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அதோடைய பயன் தெரிஞ்சோடனே. அப்ப அதை வந்து எப்படி சாப்பிடலாம்? அப்ப 8 மணி நேரம் ஊற வைக்கும் போது அது தன்மை வந்து அது கடினத்தன்மையில இருந்து மாறும், இன்னொன்று சத்துக்கள் வந்து கூடும். அப்ப அந்த அரிசியை வந்து ஈஸியா வந்து நம்ம குக் பண்ணலாம். இப்ப என்னுடைய கிளாஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வேகிற மாதிரியும் நம்ம பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். நார்மல் குக்கிங் டைம் ஆகிறதுக்கு அவங்க கண்ணு முன்னாடியே செய்ய வச்சு அவங்களே செய்ய வச்சு சாப்பிட வச்சிருக்கோம். அப்போ அதை வந்து ஈஸியான முறையில எப்படி கொடுக்கலாங்கிறதுக்கான பயிற்சிகளும் இருக்கு. தெரிஞ்சு அதை செஞ்சுட்டோம்னா ஈஸி தான். இன்னொன்னு வந்து உழைப்பு, நம்ம உடல் உழைப்பு இல்லாதவங்க வந்து நம்ம சாப்பிடும் போது அதோடைய தன்மை வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்க இந்த அரிசிகளை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது மேம். கண்டிப்பா மேம். ஸோ வந்து அந்த அரிசிகள்ல இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப நேரம் வேக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அதே அளவுக்கு நமக்கு வலிமையையும் அந்த அரிசிகள் கொடுக்குது இல்லையா? இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த தொழில் சார்ந்த பயிற்சிகளையுமே கொடுத்துட்டு இருக்கீங்களா மேம் உங்களுடைய பிசினஸ் பத்தின விஷயங்கள? ஆமா, நான் என்ன பண்றேனோ அது நிறைய பேருக்கு கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு 4000 பேர் என்கிட்ட வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. இலவச பயிற்சிகளும் எடுத்திருக்காங்க, கம்பெனிகள்ல எடுத்திருக்காங்க. தனிப்பட்ட நபர்கள் ஒரு பிசினஸ் பண்ணலாம்னா அவங்களும் எங்களை தொடர்பு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலயும் வந்து பழகிருக்காங்க. என்னுடைய உணவு முறைகள் வந்து நார்மலா எப்படி குக் பண்றது, எப்படி சாப்பிடுறது, குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறது. நான் என்னுடைய வகுப்புக்கு வந்து குழந்தைகளை கூட்டிட்டு வர சொல்லுவேன். அந்த குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்றதே பேரண்ட் தான். அதை மாத்துறதுதான் என்னுடைய எய்ம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய கிளாஸ்க்கு வந்து வாண்டட் எப்பயுமே இருக்கும். இப்ப நாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அங்க வந்து பயிற்சியாளரா இருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் பயிற்சி மூலமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளை எப்படி சமைக்கலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி மதிப்பு கூட்டல் வந்து ஒரு லட்டோவோ ஒரு முறுக்கு மாவு ஐட்டங்களா எப்படி பண்ணலாம், கஞ்சி மிக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான பயிற்சியும் இருக்கு. மில்லட் சார்ந்து இன்னைக்கு பாரம்பரிய சார்ந்தும் கேட்டரிங் வைஸாவும் கொடுக்குறோம், பேக்கரி வைஸாவும் கொடுக்குறோம்.
குக்கீஸ், ப்ரௌனி, ராகி ப்ரௌனி, கருப்பு கவுனில ப்ரௌனி எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே மேம். இவ்ளோ ப்ராடக்ட் நீங்க தயாரிக்கிறீங்க. ஸோ அதோட சேர்த்து நீங்க சொல்லியும் குடுத்துட்ருக்கீங்க. இப்போ மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஆன்லைன் டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்றீங்களா? எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்றீங்க? ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுடைய ப்ராடக்ட்ட வாங்க முடியுமா மேம்? கட்டாயமா வாங்கலாம். எங்களை தொடர்பு கொள்ளலாம். ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி மேனுஃபேக்சரிங்னா ஆர்டர் பேஸ், கஸ்டமைஸ் தான். நீங்க ஆர்டர் கொடுத்து அடுத்த அப்புறம் தான் நாங்க செஞ்சு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் கொடுப்போம். அதனால எனக்கு நிறைய ஆன்லைன்ல தான் மேம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இதுல இருந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ நீங்க சொன்னீங்க உங்களோட ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்படின்னாலும், உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நேயர்கள் எப்படி உங்கள தொடர்பு கொள்றது? நேயர்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன். அது மூலமா நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம். அவங்களுக்கான பயிற்சிகளுக்கான விளக்கங்களும் என்ன மாதிரி முறைகள்ல பேக்கிங் விஷயமா இருந்தாலும் சரி, சர்டிபிகேட் எல்லாமே அந்த கிளாஸ்ல இருக்கும். ஓகே சூப்பர் மேம். இப்போ நேயர்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா. ஸோ எந்த தொழில் செய்கிறோம், எதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாலும் கண்டிப்பா அதுல சவால்கள் நிச்சயமா இருக்க தான் செய்யும். ஸோ உங்க பிசினஸ்ல நீங்க சவாலா நினைக்கக்கூடியது எது? ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? மேம் இன்னைக்கு சவால் மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் அண்ட் மணி. இன்னைக்கு முதலீடு நம்மளுக்கு கட்டாயமா தேவை. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த வித கடன் வாங்கல. கடன் வாங்காம இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் என்னைய நானே பெருமையா சொல்லிக்கிடுவேன். இது வரைக்கும் எந்த வித கடனோ எதுவுமே நான் வாங்கல. இருக்கிறத வச்சு எப்படி கொண்டு போலான்னு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, பெரிய அளவுல நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க, அதுக்கான சப்போர்ட் பண்றேன்னு கவர்மெண்டே நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல எனக்கும் வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து நிறைய பேர் நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் நான் மகளிர் திட்டங்கள் மூலமா நாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்களாம் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல கடை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. காம்படிஷன் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு 5 ரூபா லட்டுல இருந்து 7 லட்டு கொஞ்சம் விலை கூட தான். 12 ரூபா லட்டு மார்க்கெட்டிங் பண்றது கஷ்டம் இல்லையா? அந்த காம்படிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட இது டேஸ்ட் பாத்துட்டாங்கன்னா அதை ஒத்துக்குறாங்க மேம். அதனால எனக்கு ஒரு பெரிய காம்படிஷனா அது தெரியல. இன்னைக்கு என்கிட்ட கத்துக்கிறவங்களே என்கிட்டயே நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுரைக்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் மில்லட், எங்கிட்டு பார்த்தாலும் மில்லட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த காம்படிஷனுக்குள்ள நான் ஒரு கெட்டாதான் மேம் நான் வந்துகிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தவரையும் காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதேமாதிரி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தருணத்துல நீங்க ரொம்ப பெருமையா நினைச்ச தருணங்கள் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பெருமையா சொல்லணும்னா ஏன் பொண்ணும் ஒரு யூத் ஆண்டர்பிரனர் தான். அவங்களுக்கு உடம்பு நல்லா ஆனோன்னு பாத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு லட்டுல போக்கஸ் பண்ணி அவளும் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்கா. சொல்லவும் செய்வா, செய்யவும் செய்வா. இன்னைக்கு எம்எஸ்சி படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாலும் ஒரு யூத் ஆண்டர்பிரனரா எப்படி இருக்கணுமோ அவ அவ படிச்ச காலேஜ்லயே வெபினார் கண்டக்ட் பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ஸ்டேட் ஃபண்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்து நல்லா ரெஃபர் பண்ணியிருக்காங்கம்மா. அதுதான் நான் பெருமையா சொல்லுவேன். என்கிட்ட கத்துக்கிட்டு போறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வயது ரொம்ப ஒரு 20 வயசு உள்ளவங்க எல்லாம் பழகிட்டு போய் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்குமா. சூப்பர் மேம். ஸோ நிறைய இன்னும் பெருமையான தருணங்களை நீங்கள் பார்க்கணும், இன்னுமே உங்களுடைய கம்பெனி ஹை க்ரோத் ஆகணும் அப்படின்னு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் சொல்லிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் உங்களுடைய சுயதொழில் அப்படின்னு பார்க்கும்போது இதே போல் யாராவது ஒரு நபருக்கு சுயதொழில் தொடங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு சுயதொழில் தொடங்கணும், நம்ம ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். பட் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு எந்த தொழிலா இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு நிறைய ட்ரைனிங், ஃப்ரீ ட்ரைனிங் சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எல்லா ட்ரைனிங்க்கும் வர்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் பெஸ்டா பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வாங்களேன், அதுதாங்க மார்க்கெட்ல ஜெயிக்கும். அதனால எல்லா இதுலயும் கால் வைக்காம ஒரு குறிப்பிட்டது, இன்னைக்கு மில்லட்னா மில்லட் பேஸ்ல பண்ணுங்க, ஒரு சோப்பு எடுத்து பண்றாங்கன்னா அந்த சோப்பு மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு பெரிய அளவுல நீங்க சொல்லலாம். ஆனா ஏதாவது ஒண்ணுதாங்க போக்கஸ் ஆகும். அது என்னுடைய வாழ்க்கையிலையும் தான். நான் பெரிய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா இருக்கலாம், இல்ல ஒரு நான் நல்ல சமையல் பண்றவங்களா இருக்கலாம். ஆனா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பாத்தீங்கன்னா மில்லட்ல தான் எனக்கு பேர் கிடைச்சிச்சு. அப்போ அதை மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை மட்டும் போக்கஸ் பண்றதுனாலதான் இன்னைக்கு மில்லட்ல லட்டுனாலே இவங்க தான் அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன். அதனால இன்னைக்கு இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய தவறுகள் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே பண்ணிடுவோம், கிடைக்கிறதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க. அது நிச்சயமா அது சக்சஸ் கொடுக்கவே கொடுக்காது. இன்னைக்கு நீங்க ஒரு மசாலா பொருள் பண்றதா இருந்தாலும் சரி, மில்லட்டா பண்றதா இருந்தாலும் சரி, சோப்பு பண்றவங்களா இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும்
ஏதாவது ஒண்ணு போக்கஸ் பண்ணி அதை வந்து வெற்றியா கொண்டு வர்றது தாங்க ஒரு ஆண்டர்பிரனருக்கான ஒரு தனித்துவம். கண்டிப்பா மேம். ஸோ இது எல்லாருக்குமே கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? இன்னைக்கு உமன் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கிள் உமன் தான். அப்ப சிங்கிள் பேரண்டா நம்ம இருக்கும்போது எவ்வளவு சவால்களும் எவ்வளவு பிரச்சனைகளும் நம்மளை தேடி வரும்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து நம்ம வர்றோம்னா நம்மளுக்குன்னு ஒரு வட்டம், நம்மளுக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ், நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம், நம்மளுக்குன்னு எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இருக்கும்போது ஒவ்வொரு பெண்கள் இல்ல எல்லாருமே வந்து சாதிக்கலாம். கான்பிடன்ட் தாங்க. நம்பிக்கை இருந்தா இன்னைக்கு வந்து யாரையும் எதிர்பார்க்க கூடாது. நம்மளுக்கு அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்கன்னா கட்டாயமா இந்த காலத்துல அதை எதிர்பார்க்கறதே மிகப்பெரிய தவறு. நம்மனால என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து ஒரு இதுல ஸ்பெஷல். இன்னைக்கு நான் தான் ராணி அப்படிங்கிற இதுல வந்து நம்ம மகளிர்களான பெண்கள் வந்து எல்லாரும் ஒரு தன்னம்பிக்கையோட தனித்துவமா இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறலாங்க. கண்டிப்பா மேம். ஸோ இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்க பொதுவா சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல நம்ம மதுரை மக்கள் நிறைய போயிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தாலும் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து பெரிய மோகத்துல போயிட்டு இருக்கு. மக்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் மக்கள். ஒரு பக்கம் வந்து சமையல் வந்து என்ன கிடைக்குதோ, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி வெஜ்ஜா இருந்தாலும் சரி. ஆனா அந்த பெரிய மோகம் வந்து அந்த ஹோட்டல்ல போய் நம்ம அடிமையா இருக்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான தேடலும், நம்மளுக்கு வந்து ஒரு உணவே மருந்துங்கிற முறையில நம்ம இருந்தோம்னா நிச்சயமா நம்ம ஹெல்த் உணவே மருந்துதாங்க. அதனால நல்ல ஒரு உணவை எடுங்க, ஆரோக்கியமா நம்ம நீங்க வந்து பயிற்சி இல்லைன்னா வந்து எங்களுடைய பொருள்கள் இன்னைக்கு மில்லட் சார்ந்த பொருள்கள் எது வேணும்னாலும் நீங்க என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி 72 33 877 7200333877. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மதுரை மாவட்டத்துல பாரம்பரிய அரிசியையும் சிறுதானியத்தையும் பயன்படுத்தி ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் சரோஜினி அவர்கள் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சு இவங்களுடைய பிஸ்னஸ் பத்தியும் சுய தொழில் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் பெண்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நேயர்களான நீங்களும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பத்தி தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.